இப்போது தமிழ் சினிமால டாக் ஆஃப் தி டவுனாக இருப்பவர் நடிகர் சிவகார்த்திகேயன் தான். அவரை பற்றி தான் இப்போது பெரும்பாலும் பேசிக் கொண்டிருக்காங்க. அதற்கு காரணம் அமரன் திரைப்படம். அந்த ஒரு படம் காரணமாக இருந்தாலும் தொடர்ந்து அவருடைய படங்கள் மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்று வருது. தொடர்ந்து நல்ல இயக்குனர்களையும் நல்ல கதைகளையும் தேர்ந்தெடுத்து நடித்து வராரு சிவகார்த்திகேயன். அதுவும் விஜய் ஒரு பக்கம் அரசியல்ல தீவிரமாக இறங்கிட்டாரு. அஜித் ஒரு பக்கம் ரேஸ்ல கவனம் செலுத்தி வராரு. விஜய்க்கு அடுத்தபடியா அவருடைய இடத்தை நிரப்புவது யார் என்று ஒரு கேள்வி எழுந்த நிலையில அனைவரின் கணிப்பாகவும் சிவகார்த்திகேயனாக தான் இருந்து வருது. அந்த இடத்திற்கு சிவகார்த்திகேயன் மட்டும்தான் தகுதியானவர் என அனைவரும் கூறி வராங்க. அமரன் திரைப்படம் பெரிய அளவில் அனைவர் மத்தியிலையும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ஏஆர் முருகதாஸ் மற்றும் சுதா கோங்கரா என பெரிய பெரிய இயக்குநர்களுடன் கைகோர்த்திருக்காரு சிவகார்த்திகேயன். அதனால அடுத்த 2 வருடங்களுக்கு சிவகார்த்திகேயனிடம் இருந்து தரமான படங்கள் வெளியாகும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நிலையில தான் சிவகார்த்திகேயனை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும் முயற்சியில நயன்தாராவின் மறைமுகமான சப்போர்ட்டும் இருப்பதா தெரியுது. நயன்தாரா சமீபத்துல தேசிய சேனல் ஒன்றுக்கு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்காரு. அது மிகவும் வைரலா இருக்கு. அந்த பேட்டியை எடுத்தது அனுபமா சோப்ரா தான். அதே போல சிவகார்த்திகேயனும் அதே சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவரையும் நேர்காணல் செய்தது அதே அனுபமா சோப்ரா தான். அதனால திடீரென சிவகார்த்திகேயன் அந்த தேசிய ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்க காரணமாக இருந்தது நயன்தாரா தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏனெனில் அமரன் திரைப்படம் நார்த் இந்தியாவிலையும் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுச்சு. அதனால நாமும் பாலிவுட் பக்கம் சென்றால் என்ன என்ற ஒரு ஆசை சிவகார்த்திகேயனுக்கும் இருந்திருக்கும் போல. அதனாலதான் அனுபமா சோப்ரா போன்ற ஒரு திறமை மிகுந்த இந்திய அளவில் பிரபலமான ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுத்தால் அது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பிளஸ் ஆக அமையும். இதன் மூலம் பாலிவுட் பக்கமும் அவருக்கு வாய்ப்பு செல்ல இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.